நம்முடைய மூளைக்கு ரெண்டு அதிகமாக தேவைப்படுது, ரெண்டு பொருள். ஒன்று, நாம சுவாசிக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ப்ரெடாமினண்டா இருக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ். இது ரெண்டும் தான் அதுக்கு சாப்பாடா இருக்கு. அந்த மூளைக்கு ஒரு 5 நிமிஷம் பிராணவாயு போலனாலே பிரெயின் டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. மூச்சை அடக்கி தியானம் செஞ்சோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பூர்ணமா நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ நமக்கு கிடைக்கலன்னா என்னவாகு, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் சீக்கிரமா குறைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய வாழ்நாளே குறைஞ்சிரும். அப்போ ஞானிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க சாமி அப்படின்னு நாங்கள் கேட்க போகும்போது அவங்க பார்த்தோம்னா பிரபஞ்சத்தினுடைய சக்திகளோடு தொடர்பு கொண்டு பல வருஷம் தன்னுடைய உணர்வுகளை அதோடு ஐக்கியப்படுத்துறாங்க. நம்ம என்ன பண்றோம், ஆர்டிபிஷியலா இதை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆர்டிபிஷியலா குறைக்கவே கூடாது. ஆர்டிபிஷியலா குறைச்சா போதுமான ஆக்சிஜன் உடம்புக்குள்ள போறதில்ல, ஆக நம்முடைய இம்யூன் சிஸ்டம் குறையுது, ஆக நம்ம சீக்கிரமா நோய்கள் வரதுக்கு தான் வழிவகுக்குது. ஆனா நேச்சுரலா நாம என்ன பண்றோம், பிராணாயமா பண்ண போகும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை தனக்குள்ள எடுக்க போகும்போது தவம் இருக்க போகும்போது என்னவாகுது, ஆக 15 முறையிலிருந்து 18 முறை ஆக நம்ம மூச்சு நாம ஒரு நிமிஷம் சுவாசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அது கீழே இறங்கி 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 வந்து 10 முறை ஆகுது, 8 முறை ஆகுது, 6 முறை ஆகுது. கடைசியில பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு எடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட நம்மால ஏற்படுத்திட முடியும். மெய்ஞானிகள் பார்த்தோம்னா பல மணி நேரத்துக்கு ஒரே மூச்சை எடுத்து ஆக பல மணி நேரத்துக்கு அந்த பிராணவாயுவை தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு தேவையான எனர்ஜிஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்திகளை உருவாக்கிடுறாங்கிறது என்னோட குருநாதர் எனக்கு தெளிவுபடுத்தினார். ஆகையால மூச்சை நாம ஆர்டிபிஷியலா அடக்க வேண்டாம், நேச்சுரலா அதுவாக அடங்குவதற்குண்டான பயிற்சிகளை நாம் எடுத்தோம்னாக்கா நம்முடைய வாழ்நாளையும் கூட்டிட முடியும், உணர்வுகளையும் ஒளியாக மாற்றிடும், நாம் தெய்வமாக மாற முடியுங்கிறத நாம உணர்வோம்.